சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஓ மாமா தானே, எங்க போயிட போறாரு? அவர்கிட்ட நீ இத சொன்னாலுமே அவரும் சந்தோஷம்தான் படுவாரு. அவரு வந்ததும் நாங்க எல்லாருமே அங்க வந்துடுறோம். இப்ப நீ நல்லபடியா உன் புகுந்த வீட்டுக்கு கிளம்பு. சுந்தரி எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவா. வாமா வீட்டுக்கு போலாம். வா போலாம். வாங்க போலாம். வா. போயிட்டு வா மேடம். ஆமா போயிட்டு வா. ஆமா. நீங்க போங்கம்மா, நான் போன் பேசிட்டு வரேன். சரி. பாடா இம்புட்ட நாளா இந்த உஷா புள்ள கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேண்டு அதுவே உங்க மனசுல பெரிய பாரமா இருந்துச்சுல்ல. உஷாவோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு அவளும் புகுந்த வீட்டுக்கே கிளம்பி போயிட்டா. இப்ப அடுத்ததா சுந்தரி வெற்றி கல்யாணம் தான். அதையும் முடிச்சுட்டா என் மனசுல இருக்கிற பாரமும் இறங்கிடும். என்ன நான் சொல்றது சரிதானே? என்ன நீங்க, நான் அப்பத்துல இருந்து கல்யாணத்தை பத்தி பேசுறேன், நீங்க சரியா பதில் சொல்லாம சமாளிச்சு போற மாட்டுக்கவே இருக்கு. என்ன ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். அவங்க கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாலே பிரச்சனை தானே முன்னாடி வருது. ஐயோ, என்ன உண்மையாள் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஏமா இது புரிய மாட்டேங்குது? இப்போதைக்கு அவங்க கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாமே, நானே சொல்றேன்னு சொன்னேன்ல. நீங்க தானே உஷா கல்யாணம் முடியட்டும், பிறவு இவங்க கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னீங்க. வெக்காளி அத்தா முன்னாடி பூ போட்டு கூட பார்த்தமே, எல்லாம் நல்லபடியா தானே வந்துச்சு. பிள்ளைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பமா இருக்காங்க. தமிழும் அகிலனும் கூட ஒன்னா இருக்காங்க. நம்ம குடும்பமும் ஒத்துமையா ஒன்னா இருக்கு. இதுக்கு மேல நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சொல்லுங்கம்மா, சொன்னாதானே என்னன்னு புரியும். இல்ல, வெற்றியும் வரட்டுமே. வெற்றியும் வச்சுக்கிட்டு இத பத்தி பேசினாதான் இது சரியா வரும். நாமளே பேசினா இது சரியா இருக்காதுமா. இதுல வெற்றி தம்பி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவர்தான் சரின்னு சொல்லிட்டாரே. இல்லம்மா, வெற்றியும் வந்துட்டோம். என்னத்தா, வெற்றி தம்பி போனு உன் கையில இருக்கு? அது வந்து அப்பத்தா. என்ன நடக்குதுங்க? வெற்றி போன் எப்படி உங்ககிட்ட இருக்கு? அது வந்துமா, சொல்லு சுந்தரி, ஏன் தடுமாறு? நான் அப்ப கேட்டதுக்கு என்னமோ கணக்கு முடிக்கிறதுக்காக மண்டபத்துல இருக்கான்னு சொன்னேன். ஆனா போன் உன்கிட்ட இருக்கு. கணக்கு முடிக்க போனவ எதுக்கு போனை உன்கிட்ட கொடுத்துட்டு போனா? சாரிமா,
உஷா கிளம்புற நேரத்துல எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வேண்டான்னு தான் சொல்லல. வெற்றிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சுமா. எதுக்கு ஏன் என் பிள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? போலீஸ் ஒரு கேஸ் விஷயமா நம்ம வீட்டை சோதனை போட்டப்ப நம்ம வீட்ல இருந்து ஒரு பேக்க கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. அந்த பேக் ஃபுல்லா பணம் இருந்துச்சு. அது வெற்றி கொண்டு வந்த பேக். வெற்றியும் நான் தான் அந்த பேக்க கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதனாலதாம்மா போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதுல அவன் பணம் வச்சு கொடுக்கலையே. இல்லம்மா, அவரு பணம் வச்சு கொடுக்கல. அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அவன் செய்யாத தப்புக்கு அவனை தூக்கி நீ உள்ள வச்சிட்ட. இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஐயோ, நான் அவர்கிட்ட இத பண்ண வேண்டாம் தாம்மா சொன்னேன். ஆமா, நீ சொல்லி இருப்ப. நீ எல்லாம் சொல்லுவ. நீ முன்னாடி ஒண்ணு சொல்லுவ, பின்னாடி ஒண்ணு சொல்லுவ. உனக்கு உன் குடும்பம் முக்கியம். ஆனா எங்க வெற்றியோ நாங்களோ உனக்கு முக்கியம் கிடையாது. என்ன உண்மையாள் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிமா பேச சொல்றீங்க? அவன் போலீஸ்ல உங்க பேத்திக்காக தான் செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லி உள்ள போயிருக்கான். அத உங்க பேத்தி பாத்துட்டு வந்து இங்க வந்து என்கிட்ட சாவகாசமா அந்த கதையை சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்லம்மா, நான் வெற்றியை எவ்வளவோ தடுத்து பார்த்தேம்மா. அவர் தான் கேட்காம இப்படி பண்ணிட்டாரு. அவன் கேட்க மாட்டான். அவன் கேட்கவே மாட்டான். அவனுக்கு நீ முக்கியம், உன் குடும்பம் முக்கியம். நாங்க எல்லாரும் தேவையில்லாம போயிட்டோம். ஐயோ, எங்களை மறந்துட்டான். இல்லம்மா, அவர் நல்லதுக்கு தாம்மா இப்படி எல்லாம் பண்ணாரு. யார் நல்லதுக்கு? யார் நல்லதுக்கு? அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். இப்ப எனக்கு வெற்றியை பார்க்கணும். அம்மா, இங்க பாரு சுந்தரி, எனக்கு வெற்றியை பார்க்கணும். நீ கூட்டிட்டு போறியா இல்ல நானே போகட்டுமா? அம்மா அம்மா கொஞ்சம் நீங்க சும்மா இருங்க. உங்க சுந்தரி இந்நேரத்துக்கு அரெஸ்ட் பண்ணி இருந்தாங்கன்னா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? அப்பதான் நீ கொஞ்சம் சும்மா இரு. அவங்களே டென்ஷனா இருக்காங்க. நீ பசங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் இவங்களை கூட்டிட்டு போய் வெற்றியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிதா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எதுக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க உண்மையாள். நீங்க வாங்கம்மா, நம்ம வெற்றியை பார்க்க போலாம். வெக்காளி